வணக்கம் நண்பர்களே. ஐஆர்சிடிசியில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணது போலவே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஐஆர்சிடிசியில் எப்படி வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதை பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பேஜில் ஐஆர்சிடிசி ஃப்ளைட்டு அப்படி இல்லைனா ஐஆர்சிடிசி ஏர் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அஃபிஷியல் வெப்சைட் ஐடிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது www.airctc.co.in இருக்கும். அந்த வெப்சைட் அட்ரஸை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் ஐஆர்சிடிசியோடைய ஹோம் பேஜ் போகும். இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒன் வே அப்படின்னு இருக்கும். ஒன் வே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறது. உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் டெல்லி போகிறீங்கன்னா நீங்கள் ஒன் வே வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டு மறுபடியும் நீங்கள் சென்னை வரீங்கன்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ட்ரிப் வந்து சூஸ் பண்ணணும். எந்த கேட்டகரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் வந்து ஒன் வே தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது நீங்கள் டிஃபென்ஸாக இருந்தால் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆரிஜின் ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து நீங்கள் கிளம்புறீங்களோ அந்த ஏர்போர்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புறீங்கன்னா சென்னை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே சென்னை ஏர்போர்ட் வந்து லிஸ்ட்டில் இருக்கும். அந்த சென்னை ஏர்போர்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டெஸ்டினேஷன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். உதாரணமாக இந்த ஃப்ளைட்டில் வந்து நான் டெல்லிக்கு நான் வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறேன். அப்போ வந்து டெல்லி நீங்கள் டைப் பண்ணினாலே டெல்லி ஏர்போர்ட் லிஸ்ட்டில் வரும். அந்த டெல்லி ஏர்போர்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் டிபார்ச்சர், எந்த டேட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோமோ அந்த டேட்டை சூஸ் பண்ணணும். அது நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா கேலண்டர் ஓப்பன் ஆகும். அந்த கேலண்டரில் எந்த டேட்டில் வந்து நீங்கள் டிக்கெட் சூஸ் பண்ணணுமோ அந்த டேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ராவலர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் மெசேஜ் மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை அடல்ட் ட்ராவல் பண்ணுறீங்க, எத்தனை சைல்டு கேட் ட்ராவல் பண்ணுறீங்க, எத்தனை இன்ஃபென்ட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு கொடுக்கணும். அடல்ட்ன்றவங்க பார்த்தீங்கன்னா 12 வயசு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அடல்ட்டு. 2 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே வந்து சைல்டில் வருவாங்க. பிறந்து 3 நாளில் இருந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இன்ஃபென்ட்டில் வருவாங்க. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கும் சைல்டுக்கும் ஒரே ஃபேர் தான். உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. ஆனால் இன்ஃபென்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அடல்ட் ஃபேர் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இன்ஃபென்ட்டுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். உதாரணமாக டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபென்ட்டுக்கு வந்து அதிகபட்சமாக எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே ₹1500 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இது இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அதாவது வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க இன்ஃபென்ட்டோடனா இன்ஃபென்ட்டுக்கு வந்து ₹3000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாரோ அது கிளிக் கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதாவது எந்த ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, எந்த டைமிங்கில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ளைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் எந்த ஃப்ளைட் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அது ஃப்ளைட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது எத்தனை மணிக்கு கிளம்புது, எத்தனை மணிக்கு போகுது, ஃபேர் டீட்டெயில்ஸ், கேன்சலேஷன் ஃபீஸ் எல்லாமே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகோ வந்து சூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோ தான் உங்களுக்கு பேக்கேஜ் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் இண்டியா வந்து நான் கிளிக் கொடுக்குறேன். ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டீட்டெயில்ஸ், ஃபேர் டீட்டெயில்ஸ், பேக்கேஜ் டீட்டெயில்ஸ், கேன்சலேஷன் ஃபீ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 20 கிலோ வந்து உங்களுக்கு பேக்கேஜ் அலவன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரீ பேக்கேஜ் அலவன்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளைட்டை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. அடுத்து கேன்சலேஷன் ஃபீஸ் நான் கிளிக் கொடுத்தீங்கன்னா கேன்சல் பண்ண என்ன சார்ஜஸ் எடுப்பாங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா புக்குன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த புக்கு வந்து நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐஆர்சிடிசிலேருந்து ஏற்கனவே வந்து நீங்கள் லாகின் ஐடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் ஐடி பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். சப்போஸ் நீங்கள் லாகின் ஐடி இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் லாகின் ஐடி கிரியேட் பண்ணது பிறகு தான் நீங்கள் வந்து டிக்கெட் அதை புக் பண்ண முடியும். நான் ஏற்கனவே வந்து ஐஆர்சிடிசி லாகின் வச்சுருக்கேன். அதனால் அதை நான் யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணுறேன். இந்த பேஜில் வந்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஏற்கனவே டிஃபால்ட்டாகவே நீங்கள் வந்து லாகின் பண்ணதுனால உங்களுடைய இமெயில் ஐடியும் உங்களுடைய ஃபோன் நம்பரும் டிஃபால்ட்டாக வந்து அப்டேட் ஆகிரும். அதை தவிர எந்த பேசஞ்சர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களோ அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். டைட்டில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் இருக்கும். இது வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு, அதாவது உங்களுடைய கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதுமாரி தான் கொடுக்கணும். உதாரணமாக உங்களுடைய நேம் வந்து ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் நேம் மிடில் நேமாக கொடுக்கணும். லாஸ்ட் நேம்ன்றது உங்களுடைய அப்பா நேம் கொடுக்கலாம், இல்லை உங்களுடைய இனிஷியல் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா பாஸ்போர்ட்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். பாஸ்போர்ட்டில் கிவன் நேம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த கிவன் நேமில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட் நேம் மிடில் நேமாகவும், லாஸ்ட் நேம் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டில் இருந்து சர்நேமில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை தான் வந்து நீங்கள் லாஸ்ட் நேமாக கொடுக்கணும். இது வந்து இன்டர்நேஷ்னலுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா டொமஸ்டிக் வந்து உங்களுடைய நேம் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். லாஸ்ட் நேமில் உங்களோட இனிஷியல் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா அப்பா நேம் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு இருக்குது. இது டிஸ்கவுண்ட் ஆஃபர்லேருந்து உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு அப்ளிகபிளோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்ட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஐஆர்சிடிசியில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க.
அடுத்தது லெஃப்ட் சைடில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீட்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த செலக்ட் சீட் வந்து குடுங்க. செலக்ட் சீட் குடுத்தீங்கன்னா, எந்த ஏர்லைன்ஸ்ல வந்து நீங்க டிராவல் பண்றீங்களோ, அந்த ஏர்லைன்ஸ் உடைய சீட் மேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த சீட் மேப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட்டும் அவைலபிளா இருக்கும். அதேமாரி அமௌண்ட் குடுத்து நீங்க எடுக்கிற மாரி சீட்டும் இருக்கும். அதாவது நீங்க விண்டோ சீட்ல இருந்து டிராவல் பண்ண போறீங்க, ஃப்ரண்ட் ரோல இருந்து டிராவல் பண்ண போறீங்க அப்டின்னா, நீங்க அமௌண்ட் வந்து நீங்க குடுத்து வந்து சீட் வாங்குற மாரி இருக்கும். இல்ல எந்த சீட் இருந்தாலும் கன்வீனியன்ட்டா எனக்கு அப்டின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. ஃப்ரீ சீட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அந்த ஃப்ரீ சீட் கூட நீங்க அவைல் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் 4 ரோல வந்து உங்களுக்கு ஃப்ரீ சீட் தான் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு புடிச்ச சீட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். விண்டோ சீட் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த விண்டோ சீட்ட வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டொமஸ்டிக் ஃப்ளைட்ல எந்த ஃப்ளைட்ல போனாலும் சரி, சீட் நம்பர் ஏவும், சீட் நம்பர் எஃப்பும் உங்களுக்கு விண்டோ சீட்டா தான் இருக்கும். அத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ரைட் சைட்ல வந்து கன்ஃபர்ம் சீட் நம்பர் ஆப்ஷன் இருக்கும். அந்த கன்ஃபர்ம் சீட் வந்து குடுத்துருங்க. கன்ஃபர்ம் சீட் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அடுத்தது கீழ வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் குடுக்கணும். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களுடைய இமெயில், உங்களுடைய ஃபோன் நம்பர், எந்த கண்ட்ரி, எந்த சிட்டி இது போல எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க குடுக்கணும். ஃபோன் நம்பர் நீங்க குடுக்கணும். எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க குடுத்துட்டு கீழ வந்து கன்டின்யூன்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து படிச்சு பார்த்துட்டு ஓகே குடுத்துட்டு, மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த மேக் பேமெண்ட் குடுங்க. மேக் பேமெண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜ் போகும். இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ல எந்த பேமெண்ட்ட யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணலாம். ஆனா பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, உங்களுடைய நேம் வந்து நீங்க கரெக்ட்டா குடுத்துருக்கீங்களா? நீங்க சூஸ் பண்ண டேட் வந்து கரெக்ட்டா இருக்கா? நீங்க சூஸ் பண்ண ஃப்ளைட் வந்து கரெக்ட்டா இருக்கா? டைமிங் வந்து கரெக்ட்டா இருக்கா? இது எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் குடுங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால டேட் வந்தோ, இல்ல உங்க நேமோ எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் குடுங்க. பேமெண்ட் குடுத்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைலுக்கும் இன்ஃபர்மேஷன் வரும். அதாவது இந்த ஃப்ளைட்ல வந்து நீங்க டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் காப்பி வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அந்த டிக்கெட் காப்பி எடுத்து நீங்க ஃப்ளைட்ல இருந்து டிராவல் பண்ணலாம். நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்ல ட்ராவல் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.